வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. இன்றைக்கு 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 18ஆம் திகதி. உங்களுக்கு ஒரு முக்கியமான வீடியோ ஒன்றை தந்திருக்கிறேன். அதை நீங்கள் முதலாவது பார்க்க வேண்டும். அதுக்கு முதல் அது தொடர்பான ஒரு சின்ன விளக்கம். உங்களுக்கு தெரியும், எங்களுடைய அரசாங்கம், இந்த என்பிபி அரசாங்கம் முன்னைய காலங்களிலே எந்த ஒரு அடிப்படையில் முன்னே இருந்த அரசாங்கங்களை எல்லாம் குற்றம் சாட்டி அவர்களெல்லாம் ஊழல்வாதிகள், பொதுமக்களுடைய பணத்தை கொள்ளையடித்தவர்கள், அவர்களை சிறைக்கு அனுப்ப வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த முன்னே அரசாங்கங்கள் எல்லாம் ஒரு மோசமான மக்களுடைய பணத்தை சுரண்டி வாழ்கின்றவர்கள் என்ற அடிப்படையிலே வாக்குகளை கேட்டு இன்றைய ஜேவிபி என்பிபி அரசாங்கம் பாராளுமன்றத்துக்கு வந்திருந்தது. ஆனால் இப்போது நீங்கள் முகப்புத்தகங்கள் வாயிலாக பார்த்திருப்பீர்கள், இப்போது இருக்கின்ற ஜேவிபி அரசியல்வாதிகளுடைய சொத்து விபரங்கள் கூட வெளியாகி வந்திருக்கிறது. தொடர்பாக நான் ஆறுதலாக ஒரு வீடியோக்களை போடுகிறேன். ஆனால் அதுக்கு முதல், இந்த தற்போது இருக்கிற அரசியல்வாதிகள், அரசாங்கம், ஜேவிபி என்பிபி என்று சொல்லப்படுகின்ற இந்த அரசாங்கம் சொல்லிக் கொண்டிருப்பது முன்னே ஆட்சியாளர்கள், முக்கியமாக முன்னாள் சுகாதார அமைச்சர் ராஜித சேனாரத்ன உட்பட முன்னாள் அமைச்சர்கள் அனைவரும் மக்களால் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். இவர்களை நாங்கள் லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளிலே சிறையில் அடைப்போம் என்று சொல்லி வந்தவர்கள் இந்த அரசாங்கத்தை இப்போது மிக மோசமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய சொத்து விவரங்கள் மட்டுமல்ல, அவர்களுடைய அன்றாட நடவடிக்கைகள் கூட விமர்சிக்கப்படுகிறது. ஆகவே இந்த வீடியோவை ஒருவரை பார்த்துவிட்டு நீங்கள் அதுக்குரிய என்னுடைய கருத்துக்களை பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அடுத்ததாக அந்த வீடியோவை சற்று பாருங்கள். இந்த வீடியோவில் இருப்பது உங்களுக்கு இந்த கை கொடுப்பவர் யார் என்று தெரியும் என்றால், அவர்தான் எங்களுடைய வெளிநாட்டு விவகார அமைச்சர். அதே நேரத்தில் அவருக்கு பக்கத்தில் அமைந்திருப்பது முன்னாள் சுகாதார அமைச்சர் ராஜித சேனாரத்ன. இப்போது இவர்கள் இருவரும் கதைத்து கொண்டிருக்கிறார். அதை விட மேவின் சில்வா, ராஜித சேனாரத்னவும் எங்களுடைய பிரதி போலீஸ் அமைச்சர், அதை விட ரஞ்சித் மற்றும் பண்டார, அதை தவிர நாமல் ராஜபக்சவனுடைய தம்பி ரோஜித ராஜபக்ச, இப்படியானவர்கள் இவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு வெட்டிங் விருந்து ஒன்றிலே ஒன்றாக சேர்ந்திருந்து கதைத்த இந்த வீடியோக்கள் வெளிவந்திருக்கிறது. இப்போ இதில் இருந்து ஒரு விடயத்தை பார்க்க வேண்டும் என்னென்றால், இங்கே இந்த அரசியலிலே யாரும் பெர்மனண்ட் எதிரியும் இல்லை, யாரும் பெர்மனண்டாக நிரந்தரமாக நண்பனும் இல்லை. இவர்கள் எல்லாமே இந்த அரசியல் என்பது வெறுமனே பொதுமக்களை ஏமாற்றுவதாகவும், நாங்கள் அவரை பிடித்து போடுகிறோம், இவரை பிடித்து போடுகிறோம், இவரை எல்லாம் ஊழல்வாதிகள் என்று குற்றம் சாட்டி நாங்கள் ஆட்சிக்கு வருகிறோமே ஒழிய எந்த அரசியல்வாதிகளும் எந்த பொலிட்டீஷியனும் அவர்கள் தங்களுக்கு எதிரானவர்களும் இல்லை, அவர்கள் தங்களுக்குள்ளே சண்டை பிடிப்பதும் இல்லை. அதுக்குரிய நல்ல ஒரு உதாரணம் இந்த வீடியோக்கள். இதில் இப்போது பாருங்க, ராஜித சேனாரத்னவும் சுனில் வட்டகல அவர்களும் ஒன்றாக இருந்து சாப்பிடுகின்ற இவர்கள் பாருங்கள். இதில் ராஜித சேனாரத்னம் மற்றும் சுனில் வட்டகல முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு சில பேர், ஐக்கிய தேசியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களோடு சில பேர், இவர்கள் ஒன்றாக கதைத்து கொண்டிருக்கின்ற இந்த வீடியோ அண்மையில் வெளியாகி வந்திருந்தது. ஆகவே நான் இதனுடைய வாய்ஸை கட் பண்ணி போட்டு நான் உங்களுக்கு ஒரு பின்னூட்டல்களுடன் இந்த வீடியோவை தந்திருக்கிறேன். அண்மையில் ராஜித சேனாரத்ன அவர்களை அந்த மண் வியாபாரம் தொடர்பாக அரசாங்கம் கைது செய்து இப்போது வலது பக்கம் அமர்ந்திருப்பது சுனில் வட்டகல, பிரதி போலீஸ் மா அதிபர். அண்மைய தினங்களில் அந்த உங்களுக்கே தெரியும், ஒரு 400 மில்லியன் பெறுமதியான ஒரு பொதுமக்களுடைய கிஃப்டாக தரப்பட்ட ஒரு ஹோட்டல் சம்பந்தமாகவும் இவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் இந்த மீடியாக்களிலே வந்திருந்தது. இங்கே யாருமே எதிரிகள் இல்லை. நன்றாக பார்த்தீர்கள் தெரியும், எல்லாரும் ஒன்றாகத்தான் சாப்பிட்டு கொண்டிருக்கார்கள். இது நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் எங்களுடைய ரவி கருணாநாயக்க அவர்களுடைய பெரும்பாலும் அவர்களுடைய மகனுடைய வெட்டிங்காகத்தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஒன்றாக இருந்து மது அருந்தி கொண்டு விருந்து உபசாரத்தில் இருக்கிறார்கள். இங்கே ஒன்று விடயம் என்றால், இப்படியான ஒரு இடங்களில் நாங்கள் போகின்ற போது, அவர்கள் கதைக்கின்ற போது நாங்கள் கதைத்து தானே ஆகணும். இங்கே நாங்கள் யாரோடையும் பிரச்சனைப்படுவதோ அல்லது யாரோடையும் சண்டை பிடிப்பதோ, அங்கே போய் அதில் அடிபடுவதோ ஒன்றுமே நடக்காத காரியம். அவர்கள் வருகின்ற போது அவர்களோட நின்று படம் எடுக்க வேண்டி வரும், அவர்களோட கதைக்க வேண்டி வரும். இதுதான் அந்த நிஜம். உங்களுக்கு தெரியும், ரஞ்சன் ராமநாயக் என்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், ஒரு சிங்கள நடிகர் ஒருவர் இருந்தவர். அவர் தெளிவாக சொல்வார், மல்லி உங்க ஒக்கமட்டிக்க யாழுவோ மல்லி என்று. அவர்கள் அனைவருமே நண்பர்கள் தம்பி. நீங்க நினைப்பது போன்று அவர்கள் ஒன்றும் எதிரிகளோ, ஒருத்தர் குற்றம் சாட்டுபவர்களோ அல்லது உண்மையான எதிரிகளோ அல்ல. அவர்கள் எல்லாருமே நண்பர்கள் என்பதற்கு நல்ல உதாரணம் இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக தந்திருக்கிறது. ஆகவே இதுல
முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களும் வருகின்றது. அந்த வீடியோக்களையும் இதில் நீங்கள் பார்க்கலாம். அதே நேரத்தில் ரஞ்சித் மற்றும் பண்டார, அதே நேரத்தில் மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதியோட ஒன்றாக இருந்து கதைப்பதையும் இதில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதில் இருந்து உங்களுக்கு விளங்கி கொள்ளணும். இதிலே பாருங்கள், அதில் சுனில் வட்டகள அங்காள் இருக்கிறார். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள் எல்லாரும் ஒன்றாக இருந்து சாப்பிடுகிறார்கள். ஸோ இங்கே யாருக்கும் இடையிலான எந்த ஒரு தெளிவாக சொல்வதாக இருந்தால் எந்த ஒரு முன்கசப்புகளோ அல்லது பொதுமக்களை மனதில் வைத்துக்கொண்டு இவர்கள் யாரும் சண்டை பிடிப்பதோ இல்லை. இதுதான் எங்களுடைய தமிழரசு கட்சியினுடைய நிலைமை, இதுதான் எங்களுடைய சைக்கிளுடைய நிலைமை, இதுதான் மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய நிலைமையும் இதுதான். இந்த நேரங்களில் தான் சில நேரங்களில் நாங்களும் போயிருக்கின்ற நேரங்களில் இவர்களும் கதைப்பார்கள். இப்போ அண்மைய தினங்களில் கூட எனக்கு வேறு வேறு அழைப்புகள் வந்திருக்கிறது. இதில் இருக்கிறது ரஞ்சித் மற்றும் பண்டார என்று சொல்லுகின்ற யூஎன்பி பாராளுமன்ற உறுப்பினர். அதில் நடுவில் இருப்பது SLPP, ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவனுடைய உறுப்பினரும் முன்னாள் ஜனாதிபதியான மைத்ரிபால சிறிசேன. இங்காலே மற்றவர்களை எனக்கு தெரியவில்லை. ஆனால் இதிலே ராஜித சேனாரத்ன அவர்கள் உட்கார்ந்திருக்கிறார். மற்றது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த திருமண நிகழ்வு போல் இருக்கிறது. அவர்களோட ரஞ்சித் மற்றும் பண்டார, மற்றது பாராளுமன்ற முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன எல்லாருமே கதைக்கின்ற விடயங்கள், ஒன்றாக இருந்து சாப்பிடுகின்ற விடயங்கள், இங்கே எல்லாருக்குமே தேங்க் பண்ணி கதைக்கின்ற விடயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் இருந்து நீங்கள் விளங்கி கொள்ளணும் என்னென்றால், இந்த அரசியல் என்பது வெறும் ஏமாற்று. இங்கே யாரும் யாருடைய எதிரியும் அல்ல, யாரும் யாருடைய நண்பனும் இல்லை. சில விருந்து பிரசாரங்களுக்கு போகும்போது இப்படியானவர்கள் கதைக்கின்ற போது நாங்கள் கதைக்காமல் விடவுமே இல்லாது. அதற்காக அவர்களோட சண்டை பிடிச்சு நீ எங்களை கொத்தாய கொன்றாயா, எங்களுடைய இனத்தை அழித்தாயாண்டு அதில் வீரவசனம் பேசி கொண்டிருக்கிறார். இது கேட்டசி, இது ஒரு மேனர். ஸோ இப்படியான நேரங்களில் வெளிவருகிற படங்களை பார்த்து போட்டு தான் இவர் நாமலுக்கு சங்கூதுகிறார், இவர் ரணிலுக்கு சங்கூதுகிறார் என்று சொல்லி ஒவ்வொருத்தரையும் நாங்கள் விமர்சித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் சில இடங்களில் இப்படியான நடக்கிறது, உண்மையான விடயங்களும் இப்படியா நடக்கிறது. இதில் பாருங்க, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது முன்னாள் ஜனாதிபதி, அதுக்கு அவரோட கழிச்சு கொண்டிருக்கிறது SLPP பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருவர். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் எல்லாரோடையும் நன்றி சொல்லி போட்டு போகிற மாதிரியான ஒரு வீடியோவும் இருக்கிறது. மைத்ரிபால சிறிசேன அவர்கள் கதைத்து விட்டு போகிற வீடியோக்களும் எல்லாமே இருக்கிறது. ஆகவே இதில் நீங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ளணும். இதிலே யார் யாரை எதிரிகள் என்று சொல்லி ஒரு ஆள் வழக்குகளை போட்டு அங்கே போட்டார்களோ அவர்கள் 2 பேரும் இருந்து இப்போது சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள், கைது கொண்டிருக்கிறார். இங்காலே சுனில் வட்டகளை இருக்கிறார். இப்போது இருக்கிற ஜனாதிபதியினுடைய முக்கியமான வலது கையும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சுனில் வட்டகளவுக்கு 2 பக்கமும் இருப்பது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், மொட்டு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர். இப்போ நீங்கள் சொல்ல வேணும் எனக்கு, இந்த ரணிலுக்கு அல்லது இந்த ஒவ்வொரு சிங்கள அரச கட்சிகளுக்கும் வாழ் பிடிக்கிறவர்கள் சொல்ல வேணும் எனக்கு தெளிவாக. இதில் இவர்கள் எல்லாருமே ஒன்றாகத்தானே இருக்கிறார்கள். அப்போ என்னென்று இவர்கள் எங்களுடைய ஒவ்வொரு தங்களுடைய இனத்துக்கும் தங்களுடைய மக்களுக்காக இவர்கள் போராடுவார்கள் அல்லது எப்படி இவர்கள் நியாயமாக கதைப்பார்கள். உதாரணத்துக்கு பார்ப்போம், இந்த JVP UNPக்கு வாக்களித்த 69 லட்சம் மக்களும் 69 லட்சமோ 68 லட்சம் மக்களும் இப்போது தங்களை தாங்களே கேட்டுக்கொள்கிறார்கள். இவர்கள் எல்லாரும் ஒன்றாகத்தான் இருக்கிறார்கள். இவர்களுடைய வார்த்தைகளை நம்பி நாங்கள் வெவ்வேறு ஆக்களுக்கு அடிபட்டு பிரச்சனைப்பட்டு எங்களுக்குள்ளே இருக்கின்ற கிராமங்களில் நான் UNP, நான் JVP, நான் தமிழரசு கட்சி, நான் ஊசி என்று எங்களுக்குள்ள அடிபாடு வெட்டுக்குத்து பிரச்சனைப்படுகிறோம். ஆனால் இங்கே பாராளுமன்றத்தில் அவர்கள் பாராளுமன்றத்திலேயோ அல்லது இங்கேயோ ஒரு நடக்கின்ற பொது இடங்களையோ நடக்கின்ற இந்த வீடியோக்குள்ள சகலரும் ஒன்றாக தான் நிற்கிறார்கள். இங்கே அரசியல் வேறுபாடுகள் இல்லை, எல்லோரும் நண்பர்கள். ஆனால் மேடைகளிலே பேசுகின்ற போது மேடை பேச்சுகளிலே அவர் ஒரு குற்றவாளி, இவர் ஒரு குற்றவாளி, அவர் ஒரு ஊழல்வாதி, இவர் ஒரு ஊழல்வாதி என்று மாறி மாறி கதைக்கிறோம். இதில் இருக்கிறது மேர்வின் சில்வா. அவரோட கதைத்து கொண்டிருப்பது எங்களுடைய வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர். பாருங்க, தோல்ல கை போட்டு இப்படி கதைச்சு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் கதைக்கிறார்கள், வழக்கு போட்டு கொண்டிருக்கிறார்கள் மாறி மாறி. இதுதான் ரியாலிட்டி. இந்த ரியாலிட்டியை விளங்காமத்தான் நாங்கள் எங்களுடைய நாட்டிலே ஒவ்வொரு தமிழ், சிங்கள, முஸ்லீம் இனமும் எங்களுக்குள்ளே அடிபட்டு பிரிந்து கொண்டிருக்கிறோம். இங்கே இந்த அரசியல்வாதிகள் யாரும் மக்களுக்கு உண்மையானவர்கள் அல்ல. இந்த அரசியல்வாதிகளுடைய இந்த குப்பைக்குள் நானும் போய் நிற்கிறேன் என்பதற்காக நானும் இவர்களில் ஒருவனாக மாறிவிட மாட்டேன். நான் எனக்கென்ற ஒரு வரலாறை ஏற்படுத்தியிருக்கிறேன். ஆனால் இந்த 224 பேருடைய மதுரை பின்னால் இருக்கிறது இதில் கதைச்சு கொண்டிருக்கிறது ராஜித சேனாரத்னவும் சுனில் வட்டகளவும். ஸோ இவர்கள் இப்படி நண்பர்களாக இருக்கும்போது இவர்களுக்கு எதிராக போடப்படுகிற வழக்குகளில் எப்படி உண்மைத்தன்மை இருக்கும்?
ராஜித சேனாரத்ன மாபெரும் கொள்ளையாளி என்று இவ்வளவு காலம் ஓடி ஒழிச்சு திரிஞ்சவர் நீதிமன்றங்களுக்கு போகாம. இப்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் யார் வழக்கு போட்டார்களோ சுனில் வட்டகல என்பது போலீசாருடைய பிரதி அமைச்சர், போலீசாருடைய பிரதி அமைச்சரும் சுனில் வட்டகலவும் கைத்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்தது யார்? நாமல் ராஜபக்சோடு நின்று கழிச்சு கொண்டிருக்கிறவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்காலே யூஎன்பியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள். ஸோ இவர்களுக்குள்ள இந்த பின்னால் நாமல் ராஜபக்சனுடைய ஷர்ட் தெரிகிறது சிறப்பாக. இது நாமல் ராஜபக்சனுடைய தம்பி ஜோஷித ராஜபக்ச. இவர்கள் எல்லாருமே ஒன்றாகத்தான் காய்ச்சி கொண்டு நாமல் போய் காய்ச்சி கொண்டிருப்பது யூஎன்பி பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்று நினைக்கிறேன். எனக்கு யாரென்று தெரியவில்லை. அவருடைய நண்பர்களாக இருக்கலாம், சில வேளைகளில் முன்னாள் யூஎன்பி பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம். இவரெல்லாம் முன்னாள் அமைச்சர்கள். இவர்களை எல்லாம் நாங்கள் குற்றம் சாட்டி இவர்களை எல்லாம் கல்லறண்டு வீடு அனுப்பிவிட்டு இப்போது ஒன்றாக இருந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். இந்த உண்மையை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். இந்த உண்மையை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். இப்போது நான் இங்கே இந்த டின்னருக்கு அழைக்கப்பட்டு போயிருந்தால் என்ன நடக்கும் என்றா, எனக்கும் அவர்கள் இதே மாதிரி வந்து கை தந்திருப்பார்கள். எனக்கு இதில் நிற்கிறதுல நாமல், மற்றது முன்னாள் ஜனாதிபதி மேர், மற்றது சுனில் வட்டகல, ஜோஷித ராஜபக்ச, இவர்களை எனக்கு ஒரு கொஞ்சம் பேர் எனக்கு தெரியும். இது தவிர தெரியாத ஆக்கள் எத்தனையோ பேர் இருப்பினும். அப்போ இவர்களோட நான் போய் கதைப்பேன். கதைக்கின்ற போது அவர்களும் வந்து என்னோட கதைப்பார்கள். அவர்களும் வந்து கதைக்கின்ற போது இப்படி வீடியோ எடுப்பார்கள். ஹலோ நீங்கள் யாருண்டு, அப்போ அவர்கள் நான் தாங்கள் யாருண்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுவார்கள். நான் டாக்டர் அர்ஜுனா இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன், கதைப்பேன், சிரிப்பேன், இப்படியே போவேன். ஸோ இந்த வீடியோக்களை பார்த்து விட்டு நாங்கள் என்ன நினைப்போம், ஓகே இவர்கள் எல்லாருமே சகலரும் பயங்கர ஒற்றுமையான நண்பர்கள். ஆனால் இவர்கள் ஏற்கனவே அரசியலில் இருந்தவர்கள். நான் இங்கே போய் தற்சமயம் அந்த திருமண வீட்டுக்கு அழைக்கப்பட்டு நான் அங்கே போயிருந்தால் எனக்கு எதிராக இப்போ சொல்ல தேவையில்லை. உங்கள் வெளிநாட்டில் இருந்து வீடியோ போடுகள், நான் யாருடைய பேரையும் குறிப்பிட விரும்பவில்லை, உள்நாட்டிலிருந்து வீடியோ போடுகள் எல்லாரும் சகல பேரும் என்னை இவ்வாறு தான் கிழித்தெறிஞ்சு வீடியோ போட்டிருப்பார்கள். பார்த்தையா சொன்னோம் இவன் கள்ளன், இவன் அவர்களோடு சேர்ந்து டீல் அடிக்கிறான் என்று சொல்லியிருப்பார்கள். ஆகவே நான் பெரும்பாலும் இப்படியான திருமண சடங்குகளையும் திருமண வீடுகளையும் நான் பெரும்பாலும் போகாமல் தவிர்ப்பது அதிகம். ஸோ அண்மைய தினங்களில் கூட சில அழைப்புகள் வந்திருக்கிறது. தொடர்பாக நான் இன்னொரு வீடியோ ஒன்றினை வெளியால் போடுகிறேன். இதுதான் எங்களுடைய நிலைமை. இங்கே எங்களுடைய இனத்துக்காகவும் எங்களுடைய விடிவுக்காகவும் இந்த அரசியல்வாதிகளுடையும் யாருமே போய் எதையுமே கதைத்து நாங்கள் வெல்ல போவதில்லை. அதுதான் உண்மை. இங்கே ஒன்றாக இருந்து குடித்து சாப்பிடுகிறவர்கள் அனைவரும் வந்து முன்னாள் அரசியல்வாதிகள். ஆனால் இந்த இவர்களுக்கு வாக்கு போட்ட எங்களுடைய ஏழைகள், சிலிண்டர் என்று கொஞ்சம் பேர் சண்டை பிடிச்சு வாக்கு போட்டு பொது பிச்சை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடு என்று கொஞ்சம் பேர் இருக்கிறோம். அதுக்கு பிறகு சஜபே டெலிஃபோன் போட்டு ஒவ்வொரு அடிபாடுங்களுக்கு இல்லை தமிழ் மக்களுக்குள்ளே 8-10 அடிபாடு. ஜனாதிபதி தேர்தலில் நான் சங்கு, நீ திசை காட்டி என்று சொல்லி எங்களுக்கு அடிபாடு. நாங்கள் உண்மையை சொல்ல போனால் இந்த வீடியோ பார்க்கிற ஒவ்வொரு தமிழ் மக்களும் ஒன்றை தெளிவாக வழங்கிக் கொள்ளணும். உங்களுக்காக நிற்கின்ற பாராளுமன்ற உறுப்பினரையும் நீங்கள் தற்போது வெளியேறும் மனநிலைக்கு கொண்டு வந்து விட்டிருக்கிறீர்கள். ஆனால் உங்களை நீங்கள் யார் எல்லாம் நல்லவர் என்று சொல்லி இந்த வீடியோவிலே பார்க்கிறீர்களோ அவர்கள் எல்லோருமே ஒரு காலத்திலே உங்களிடம் வந்து வாக்குகள் கேட்டு அந்த வாக்குகளுக்காக உங்களுடன் கதைத்தவர்களாகத்தான் இருப்பார்கள். ஸோ இதில் இருந்த ஒரு விடயத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேணும். இங்கே உண்மையான அரசியல்வாதிகளோ உண்மையான டிப்ளோமேட்ஸோ யாருமே இல்லை. இப்போ இவர்களோட நண்பர்களாக எங்களுடைய தமிழ் சிங்கள பிரச்சனைகளை ஒற்றுமையாக கதைத்து இவர்கள் நீங்கள் நினைத்தீர்களாக இருந்தால் இவர்கள் எங்களுடைய இனப்பிரச்சனையை தீர்ப்பார்கள் என்று அது ஒருபோதும் இல்லை. இவர்கள் நன்றாக கதைப்பார்கள், கட்டிப்பிடிப்பார்கள், படம் எல்லாம் எடுப்பார்கள். அவர்கள் பொறுத்த வரைக்கும் அவர்கள் தங்களுடைய அரசியலை தான் அவர்கள் முக்கியமாக பார்ப்பார்கள். தங்களுடைய அரசியலில் எப்படியான நடவடிக்கைகள் எடுத்து எப்படியான பொய்களை சொன்னால் தாங்கள் வெல்லலாம் என்பதை தான் ஒவ்வொரு அரசியல்வாதியும் பார்ப்பார்களே ஒழிய மற்றபடி இந்த இனப்பிரச்சனையை தீர்க்க வேணும், இனப்பிரச்சனையை இல்லாமல் பண்ணணும் என்று யாருமே தின்பண்ண இல்லை. ஆகவே இந்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கம் ஒன்றை கொண்டு தந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இந்த அரசியலால் ஏமாந்த ஒரு இனம். இந்த அரசியல்வாதிகளுக்கு எதிராகத்தான் தேசிய தலைவர் ஒரு காலத்தில் போராட்டங்களை மேற்கொண்டிருந்தவர். தமிழ் சிங்கள மக்களுக்காக அல்ல, சிங்கள மக்களுக்கு எதிரானதாக இல்லை, முஸ்லீம் மக்களுக்கு எதிரானதாக இல்லை. இந்த ஏமாற்றுகின்ற இந்த அரசியல்வாதிகளாக தான். ஆனால் போராட்டமும் முடக்கப்பட்டிருக்கிறது, மௌனிக்கப்பட்டிருக்கிறது. மறுபடியும் 1970ஆம் ஆண்டுகளுடைய இருக்கிற நிலைமையில் எங்களுடைய அரசியல் போயிருக்கிறது. இதுதான் உண்மை. இதை விளங்கிக் கொள்பவர்கள் விளங்கிக் கொள்ளலாம், இல்லை இவை எல்லாம் உண்மை, நான் சொல்வதுதான் பொய் என்று நினைப்பவர்கள் நினைக்கலாம். உங்களுக்கு உண்மையாக இருக்கின்ற அரசியல்வாதிகளையும் நீங்கள் ஏதோ ஒரு பட்டம் சூட்டி அந்த அரசியலிருந்து வெளியேற்றிவிட்டு
உங்களுக்கு நீங்களே வைத்துக் கொள்ளுகிற சூனியம் இதுவாகத்தான் இருக்கும். இந்த வீடியோவுடன் ஒரு தெளிவான விடயங்களை உங்களுக்கு சமர்ப்பிக்கணும் என்ற ஆசையில் தான் இந்த வீடியோக்களை போட்டுக் கொண்டிருக்கிறேன். இதில் பார்ப்பது வந்து மேர்வின் சில்வா, அதாவது பெரிய பெரிய கொலைகள் அதுகள் இதுகள் கலனி பிரதேசத்திலே சிங்கள மக்கள் தமிழ் மக்களை வெட்டி கொள்ளுவேன் என்று சொன்ன ஒரு மேர்வின் சில்வா என்றவர், அந்த வெள்ளை தாடியுடன் இருப்பவர். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மற்ற மற்ற சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர்களும் இருக்கிறார்கள். இதிலே ஒரு சில தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்த மாதிரி கண்டதாக ஞாபகம். ஆனால் என்னால் அவர்களை அடையாளம் காண முடியவில்லை. இந்த வெட்டிங்குக்கு எனக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்செயலாக அந்த நாள் அன்று நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் ஜாழ்ப்பாணத்திலே டிசிசி மீட்டிங்கோ அல்லது ஏதாவது ஒரு மீட்டிங் நடந்ததாக ஞாபகம். ஸோ அதனால்தான் என்னால் இந்த வெட்டிங்குக்கு போக முடியவில்லை. போயிருந்தால் இவர்களுக்கு நடுவிலே நான் நின்றிருப்பேன். இந்த வீடியோ என்னை பற்றி விமர்சனமான வீடியோவாக இருந்திருக்கும். இவர்கள் அனைவருடன் நான் நண்பன், தமிழ் மக்களுடைய துரோகி என்று வீடியோ போட்டிருப்பார்கள். ஸோ அடுத்த முறை வாக்கிடும் போது இவர்கள் என்னை விட்டு வேறு யாரோ ஒருவருக்கு வாக்கை போட்டிருப்பார்கள். ஆகவே நல்ல காலம் இந்த வீடியோவுக்கு நான் போகவில்லை. ஸோ இந்த விடயத்தில் எனக்கு சரியான சந்தோஷம். நான் என்னடால் இப்படியான விடயங்கள் வீடியோக்கள் வெளியில் வருகின்ற போது தான் உங்களுக்கு உண்மையான விடயங்கள் தெரிந்திருக்கும். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இது பற்றி உங்களோட கருத்து என்ன என்பதை நான் எதிர்பார்க்கிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா.